வணக்கம் மக்களே, நான் உங்கள் தளபதி தமிம். நேற்று நம்ம போட்ட வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. ஆதரவு தெரிவித்த அவங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி எதிர்ப்பு தெரிவித்த மாற்றுக் கட்சியினர்களுக்கும் நன்றி. ஒரு விஷயம் சொல்லணும், அந்த மாற்றுக் கட்சியினருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா எங்களை வந்து எதிர்த்து அமைக்கலாம் நினைக்கிறீங்க. நான் பந்து மாதிரி, நீங்கள் தண்ணிக்குள்ளே எவ்வளோ தான் அமுக்குனீங்கனாலும் அதை விட நான் அதிகமாக மேலே தான் வருவேன். நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நான் உங்களை வளர முடியும். அதே மாதிரி ஒரு விஷயம், நேற்று நான் போட்ட வீடியோவில் வந்து கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பேட்டி எடுக்கிறவங்களும் ஒரே கட்சியில் சேர்ந்தவங்க, பேட்டி கொடுக்குறவங்களும் ஒரே கட்சியில் சேர்ந்தவங்கன்னு. அப்போ நேற்று நடந்த ஒரு வீடியோவில் வந்து அப்போ மட்டும் நீங்கள் மட்டும் என்ன வேற கட்சியில் உள்ளவங்களா எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மனு கொடுத்ததா அந்த இதில் சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அதை நீங்கள் கொடுக்க போகும்போது அந்த டேட்டு 27/5/2026 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்த்தா வேலை ஆரம்பிச்சது வந்து ஒரு 20 நாள் ஆயிருக்கு. அந்த 20 நாள் கேப் எதுக்கு? நீங்கள் மனு கொடுத்து நீங்கள் தான் உங்கள் இதில் செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு வாரமே போதுமே. இந்த 20 நாள் கேப்பில் ஏர்வாடி வந்து இந்த ரோடு வந்து குண்டும் குழியுமா எத்தனை நாளாக இருந்துச்சு, அந்த வீடியோவே நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி அவ்வளவு குண்டு குழியமா இருக்க போகும்போது நீங்க ஏன் அப்ப ஆக்ஷன் எடுக்கல? ஏன் இப்ப தான் ஆக்ஷன் எடுத்து? நம்ம மக்கள் நலவை கருதி தமிழக வெற்றி கழகத்தின் நகர செயலாளர் சேக்பாய் வந்து எம்எல்ஏ அணுகி எம்எல்ஏ பியிடம் சொல்லி எம்எல்ஏ பிஏ வந்து ஏர்வாடி பேரூர் கழகத்துல ஈஓக்கு சொல்லி தான் இந்த வேலை வந்து நடந்துருக்கு. நீங்க ஒன்னும் பில்லு ஒன்னும் நீங்க ஒன்னும் போடல, ஈஓ தானே போட்டாங்க. எந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறா இருந்தாலும் ஈஓவை எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லுங்க, பாத்துக்கலாம். ஆனா இதுக்கு அழுத்தம் கொடுத்தது நாங்க. அதை தான் நேற்று அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒருவேளை எதிர்ப்பு தெரிவிக்கிறா இருந்தா ஏர்வாடி ஈஓ எதிர்ப்பு தெரிவிக்கட்டும், நீங்க எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. அதே மாதிரி இது பஞ்சாயத்து பாதை, இது வந்து கவர்மெண்ட் நீங்க தான் செலவு பண்ணுவீங்கன்ற வரையும் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அரசியல் அறிவு இல்லாம நாங்க ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அந்த வீடியோவில் வந்து நாங்கள் திமுக காரங்க எங்களை ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி பேசாதீங்க. மக்கள் நினைச்சா என்னென்ன நடக்கும். இப்படி பேசினவரை தான் வந்து எம்எல்ஏவை கூட ஆக முடியாமல் வீட்டில் ஒரு வாரமாக உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கவுன்சிலர் தஸ்லீமா அக்காவுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோவில் பேச போகும்போது மக்கள் முன்னாடி பேசுகிறோம், அதனால கொஞ்சம் கண்ணியமாக பேசுங்க. இந்த முட்டாள்தனம், ஈனச் செயல், அந்த மாதிரி செயல்லாம் பேசாதீங்க. அது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அது நல்லா இருக்காது. அப்புறம் இந்த வீடியோவில் வந்து எங்களை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வேணா பதில் வருமே தவிர மன்னிப்பு எங்கள் அகராதிலேயே வராது. 5வது மடிப்பனை வந்து மல்லா ஒருவனுக்கு. நேற்று அந்த வீடியோவில் பேட்டி எடுத்த அந்த பையன் வந்து நாகரிகமே இல்லாமல் தவுட்டு தற்குறி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம்? நீங்கள் வந்து கொள்கை ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ எங்களை வந்து எதிர்கொள்ள நினைச்சிங்கன்னா வாங்க, நேருக்கு நேரம் உட்காந்து விவாதிப்போம். அதை விட்டு போட்டு பொது வெளியில் மக்கள் மத்தியில் இதே மாதிரி தேவையில்லாத வார்த்தையை பேசாதீங்க. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் பேசினது எல்லாமே ஒரு தாவேக்காவுடைய உறுப்பினராக நான் பேசினேன். இப்போ வந்து இந்த ஆறாந்தரில் ஒரு வாழ்கிற ஒரு சாமானிய மனிதனாக ஒரு கேள்வி கேட்குறேன். தஸ்லீமா அக்காவோட கேள்வி, நீங்கள் வந்து நம்ம ஆறாந்தரில் வந்து உயர்கம்ப விளக்கம் வரும் அப்படின்னு சொல்லி எம்பி வந்து 7.5 லட்சம் ரூபா வந்து நிதி ஒதுக்கியிருந்தாங்க. அதுக்கு நீங்களும் டெண்டர் விட்டுருந்தீங்க. டெண்டரும் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் ஏன் இந்த டெண்டரை வந்து கேன்சல் ஆச்சு? இதுக்கு என்ன விளக்கம்னு மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும். இது யார் மூலமாக, தூண்டுதல் மூலமாக இது டெண்டர் கேன்சல் ஆச்சு? அதே மாதிரி யாரும் வந்து கமிஷன் வந்து கேட்டாங்களான்றது எனக்கு தெரியலை. அதையும் நீங்களும் அல்லது நம்ம பஞ்சாயத்து தலைவரும் நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லதாக இருக்கும். நன்றி. அதே மாதிரி ஏர்வாடி 6வது தெருவில் வந்து அந்த உயர்கம்ப வழக்கம் வந்து உங்கள் ஆட்சியில் தான் போச்சு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்களோட ஆட்சியில் அதே இடத்துல நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வைக்க முடியாமல் உங்களால் போச்சோ அதே இடத்துல எங்கள் ஆட்சியில் நாங்கள் வச்சு காட்டுறோம். மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கூர்மையான செய்திகளுக்கு அரசியல் கண்ணாடியை பாருங்கள். மக்களின் குரல் எப்போதும் ஒலிக்கும்.